ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஹோம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, வாட்சன் கிட்ட சொல்லி மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ அவரை பார்க்குறதுக்காக வாட்சன் ஸ்மித்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். The mere mention of his name had a different effect on the man. ஸோ ஹோம்ஸ் அப்படின்ற பெயரை கேட்டதுமே அந்த ஸ்மித் மூஞ்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தெரியுது. அவர் கேட்குறாரு, ஹாவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹவ் இஸ் ஹி ஆஸ்க்டு. நீ ஹோம்ஸ் கிட்டேருந்து தான் வந்திருக்கியா, ஹோம்ஸ் தான் உன்னை அனுப்பியிருக்காரா, ஓகே ஹோம்ஸ் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் கேட்குறாரு. ஹீ இஸ் வெரி இல், தட்ஸ் ஒய் ஐ ஹாவ் கம். அவருக்கு வந்து என்னது ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹேஸ் அ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ அண்ட் தாட் யூ ஆர் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். ஸோ மிஸ்டர் ஹோம்ஸ்க்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஹை ஒப்பீனியன் இருக்குது அண்டு அவர் நம்புகிறாரு, அவர் நினைக்கிறாரு இந்த லண்டன்லேயே அவருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறாங்க, வாட்சன் ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்ட்லேட். ஸோ இதை கேட்டதுமே அந்த ஸ்மித்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஹி வாஸ் ஸ்டார்ட்லேட்னா என்னது, ஃபெல்ட் சடன் ஷாக். ஸோ ஒரு திடீர்னு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஷாக். ஒய் ஹி ஆஸ்க்டு, ஏன் அப்படின்னு சொல்லி ஸ்மித் கேட்குறாரு. பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீசஸ் ஐ ரிப்ளைடு. எதனால் வந்து உங்களால் மட்டும்தான் அவரை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஈஸ்டர்ன் டிசீஸில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் சொல்கிறாரு. ஹவு டிட் ஹி கெட் இட், ஹி ஆஸ்க். உடனே ஸ்மித் கேட்குறாரு, எப்படி அது அவருக்கு வந்துச்சு அப்படின்னு. எது அந்த டிசீஸ். ஐ டோல்ட் ஹிம் எவ்ரி திங். உடனே வாட்சன் என்ன பண்ணுறாரு, நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு, சுமத்ரா ஐலாண்டுக்கு ஒரு ரிசர்ச்காக போனார். அங்கேருந்து தான் அந்த டிசீஸ் அவருக்கு ஒட்டிக்கிச்சு. அது வந்து என்னது ஒரு ஒரு கண்டீஜியஸ் டிசீஸ் மாதிரி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வாட்சன் ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. ஹீ ஸ்மைல்ட் அண்ட் அக்ரீட் டு கம். ஓகே, இப்போ வந்து வாட்சன் ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா, மிஸ்டர் ஸ்மித் வந்து வர்றதுக்கு ஒத்துக்கிட்டார். அண்டு ப்ரிட்டெண்டிங் தட் ஐ ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட் ஐ லெஃப்ட் ஹிம். ஓகே, அதாவது ஸ்மித்தை வர்றதுக்கு ஒத்துக்க வச்சுட்டு வாட்சனுக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் நம்ப வச்சுட்டு யார் கிளம்பிட்டாங்க, அங்கேருந்து வாட்சன் கிளம்பிட்டார். வித் அ சிங்கிங் ஹார்ட் ஐ ரீச்டு ஹோம்ஸ் ரூம். ஓகே, இப்போ அப்படியே மனசு என்ன சொல்கிறது, ஒரு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ரொம்ப சேடாக ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனசோட யார் வந்து திரும்ப ஹோம்ஸ் ரூம்க்கு வராங்க, வாட்சன் வராரு. ஐ டோல்டு ஹிம் தட் மிஸ்டர் ஸ்மித் வாஸ் கம்மிங். ஓகே, வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஓகே ஸ்மித் வந்து வராருப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் வாட்சன் ஹோம்ஸ் கிட்ட சொல்லிட்டார். வெல் டன் வாட்சன், ஹீ செட். ஓகே, நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். யூ ஹாவ் டன் எவ்ரி திங் தட் அ குட் ஃப்ரெண்ட் குட் டூ. ஒரு குட் ஃப்ரெண்டு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே நீ எனக்கு பண்ணியிருக்க. நவ் யூ டிஸப்பியர் டு த நெக்ஸ்ட் ரூம். இப்போ வந்து நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்க ரூமுக்கு போய் மறைஞ்சிக்கோ. அண்ட் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். நீ வந்து அங்கே இருந்துட்டு பேசாத, அண்ட் ஆல்சோ இங்கே வராத அப்படின்னு ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்லிட்டாரு. ஃபைன், நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். I heard the footsteps. I heard a voice say, Holmes, Holmes, can you hear me? ஓகே, இப்போ வந்து பக்கத்து ரூமில் யார் இருக்காங்கன்னா வாட்சன் ஒளிஞ்சிருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஃபுட் ஸ்டெப்னால் அந்த காலடி சத்தம், நடக்கிற சத்தம் கேட்குது. அண்ட் ஒரு வாய்ஸும் கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது, ஹோம்ஸ் ஹோம்ஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரோ. இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித், இது நீங்களா மிஸ்டர் ஸ்மித் அப்படின்ட்டு ஹோம்ஸ் விஸ்பர்னா என்னது, மர்மண்ட், முணுமுணுக்கிறாரு. ஸ்மித் இது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா ஹோம்ஸ்னு கூப்பிட்டது யார், மிஸ்டர் ஸ்மித். யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த லண்டன்லேயே என்னை க்யூர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பர்சன் யார் அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்னு ஹோம்ஸ்
ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. டு யூ நோ த சிம்டம்ஸ் ஆஸ்க்டு ஸ்மித். உனக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? எதோட சிம்டம்ஸ்? அந்த ஈஸ்டர்ன் டிசீஸ் இப்போது ஹோம்ஸ்க்கு வந்திருக்கு இல்லையா, அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நீ எதை வச்சு அந்த டிசீஸ் தான் சொல்கிற அப்படின்னு ஸ்மித் கேட்குறாரு. ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹி டெஸ்கிரைப் த சிம்டம்ஸ். எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தெர் ஆர் the same homes, Smith said. அதே தான். The poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. இப்போது அந்த விக்டர் அப்படிங்கிறது இன்னொரு நேம் ஆஃப் அ பர்சன். விக்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ விக்டருக்கு இருந்த அதே சிம்டம்ஸ் தான் உனக்கும் இருக்குது. இந்த சிம்டம்ஸ் வந்து 4வது நாள் அவன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா இறந்து போயிட்டான். அவன் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி யங் மேன். அவனே வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து 4th டே என்ன ஆகிட்டான் அப்படின்னா இறந்துட்டான். அவனுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் தான் இப்போது உனக்கும் இருக்குது அப்படின்ட்டு மிஸ்டர் ஸ்மித் சொல்கிறாரு. வாட் அ கோ இன்சிடென்ட் இன்டீட். ஆக்சுவலி எப்படி ஒரு கோ இன்சிடென்ட் பற்றியா அப்படின்ட்டு ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. எஸ், ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். எனக்கு தெரியும் நீங்கள் தான் அதை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாரு ஹோம்ஸ். வெல் யூ காண்ட் ப்ரூவ் இட். ஆனால் உங்களால் வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியாதே அப்படின்னு ஸ்மித் சொல்கிறாரு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ், ஹோம்ஸ் க்ரோண்ட். சத்தம் போடுறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஹோம்ஸ் சத்தம் போடுறாரு. ஹியர், இந்தாங்க அப்படின்ட்டு ஸ்மித் கொடுக்குறாரு. ஐ ஹியர் ஸ்மித் வாய்ஸ். இந்த ஹியர் இங்கே தான் இருக்குது, இந்தாங்க தண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்குற வாய்ஸ் யாருக்கு கேட்குதான்? பக்கத்து ரூமில் இருக்க வாட்சனுக்கு கேட்குது. கியூர் மீ ப்ளீஸ். வெல் அபவுட் விக்டர் சாவேஜ் டெத். யூ டிட் இட். ஐ வில் ஃபர்கட் எவ்ரிதிங். பட் கியூர் மீ. ஐ வில் ஃபர்கெட் அபவுட் இட். ஸோ என்னை எப்படியாவது குணப்படுத்திடுங்க. அந்த விக்டர் சாவேஜ் அவன் செத்து போனான் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். நீங்கள் வந்து எப்படியாவது என்ன க்யூர் பண்ணிடுங்க அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஹோம்ஸ் ஸ்மித் கிட்ட கேட்குறாரு. யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் அஸ் யூ லைக். நீ மறப்பியோ இல்லை ஞாபகம் வச்சுருப்பியோ, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணிக்கோ. இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெஃப்யூ டைடு. எனக்கு வந்து அவன் எப்படி செத்தான், ஏன் செத்தான். அதாவது விக்டர் சாவேஜ் அப்படிங்கிறவங்க ஸ்மித்துடைய நெஃப்யூ, சரியா? ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஸ்மித்தே விக்டர் சாவேஜை கொன்னுடுறாரு. ஸோ மர்டர். இது வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா ஹோம்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இப்போ ஹோம்ஸ் பிளான் பண்ணி ஸ்மித்தை இங்கே வர வச்சுருக்காரு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு பாருங்கள். யூ டிட் இட். பாருங்க, வெல் அபவுட் விக்டர் சாவேஜ் டெத் யூ டிட் இட். ஐ வில் ஃபர்கட் எவ்ரிதிங் பட் கியூர் மீ. ஸோ நீ தான் வந்து அதை பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீ வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போது என்னைய காப்பாற்று அப்படின்னு ஹோம்ஸ் ஸ்மித் கிட்ட கேட்குறாரு. எஸ், அண்ட் அதுக்கு தான் வந்து ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, நீ மறப்பியோ ஞாபகம் வச்சுருப்பியோ உன் விருப்பம்ப்பா. எனக்கு வந்து என்னோட நெஃப்யூ எப்படி செத்தான் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. வாட்சன் செட் யூ காட் இட் ஃப்ரம் த சைனீஸ் sailors. உனக்கு வந்து இந்த டிசீஸ் சைனீஸ் sailors-கிட்டேருந்து வந்தது அப்படின்ட்டு தான் வாட்சன் சொன்னார். குட் தேர் பி எனி அதர் ரீசன்? இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா இந்த டிசீஸ் உனக்கு வர்றதுக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. ஐ கான்ட் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ ப்ளீடட் ஹோம்ஸ். இல்லை, என்னால் எதுவும் யோசிக்க முடியல, என் மைண்டே போயிடுச்சு, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் கெஞ்சுறாரு. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட், எ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே? ஏதாவது உனக்கு போஸ்ட்டில் வந்துச்சா ஒரு பாக்ஸ்? போன வெனஸ்டே அப்போது ஏதாவது உனக்கு போஸ்ட்டில் பாக்ஸ் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் கேட்குறாரு. அதுக்கு உடனே ஹோம்ஸ் ரிப்ளை பண்ணுறாரு. எஸ், ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தேர் வாஸ் அ sharp spring in it. A joke perhaps. It drew blood, said Holmes. ஆமாம், ஒரு பாக்ஸ் வந்துச்சு,
அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வெளில வந்துச்சு. ஷார்ப்பாக ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வெளில வந்துச்சு உள்ளேருந்து. நான் வந்து அது ஏதோ ஒரு ப்ராங்க் மாதிரி ஜோக் தான் போல் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, அந்த ஷார்ப் ஸ்ப்ரிங் என் கையில் குத்தி ரத்தம் வந்துச்சு அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. நோ, இட் வாஸ் நாட் அ ஜோக் யூ ஃபூல், யூ ஹாவ் காட் இட். இல்லை, அது வந்து என்னது ஜோக்லாம் கிடையாது முட்டாளே, யூ ஹாவ் காட் இட், உனக்கு அது வந்துருச்சு. எது? அந்த டிசீஸை சொல்கிறாங்க. ஹூ ஆஸ்க்டு யூ டு கிராஸ் மை பாத், யூ நியூ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். உன்னை யார் என் வழியில் குறுக்க வர சொன்னது? உனக்கு வந்து என்னது விக்டர்ஸ் டெத் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிஞ்சிருக்கு. யோர் எண்ட் இஸ் நியர் ஹோம்ஸ், உன்னோட முடிவு வந்துருச்சு. ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் போகிறேன். த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், அந்த ஐவரி பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து நான் என் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். அந்த பாக்ஸ் தான் என்னது, இந்த மர்டருடைய லாஸ்ட் எவிடன்ஸ். அதையும் நான் இங்கேருந்து உங்கள்கிட்டருந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்ட்டு ஸ்மித் சொல்கிறாரு. ஸோ இந்த பாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டது அது என்ன அப்படின்னா, அந்த பாக்ஸில் ஒரு ஷார்ப் ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ப்ரிங் பட்டு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் turn up the gas, Smith said Holmes in his natural voice. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், வாட்சன் கிட்ட ஹோம் சொல்லியிருப்பார், அந்த கேஸ் லேம்பை வந்து பாதி மட்டும் எரியிற மாதிரி ஆன் பண்ணி வை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்னென்னா, டர்ன் அப் த கேஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் அவருடைய நார்மல் நேச்சுரல் வாய்ஸ்லேயே சொல்கிறாரு. எஸ் ஐ வில், ஸோ தட் ஐ கேன் see you better. நான் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து உன்னை என்னால் நல்லா பார்க்க முடியும். there was silence. அப்புறம் அமைதியாக இருக்காங்க. then I heard Smith say, what's all this? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மித் கேட்குறாரு, என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு. சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங், செட் ஹோம்ஸ். for 3 days I didn't taste anything, neither food nor drink. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் கேட்டதுமே, இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு ஸ்மித் கேட்டதுமே ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங், இது எல்லாமே என்னது, பிளான் பண்ண ஆக்டிங். நான் 3 நாளாக என்ன பண்ணல அப்படின்னா, ஐ டின்ட் டேஸ்ட் எனிதிங், ஃபுட்டோ ட்ரிங்க்கோ எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. அண்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன கேட்குது அப்படின்னா, வெளியில் there was footsteps outside. ஸோ வெளியில் வந்து காலடி சத்தம் கேட்குது. the door opened and I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. ஸோ வெளியில் வந்து நடந்து வர சத்தம் கேட்குது, டோர் ஓப்பன் பண்ணுற சத்தமும் கேட்குது. அது யாரோட வாய்ஸ் அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் மார்ட்டனுடைய வாய்ஸ். என்ன சொல்கிறாரு, ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் மர்டர், நீ கொலை பண்ண க்ரைம்காக உன்னை என்ன பண்ணுறேன், அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மார்டன் சொல்கிறாரு. அண்ட் ஓகே, இப்போ இந்த பிக்சரில் பார்த்தா நமக்கு வந்து வாட்சன், ஹோம்ஸ், இது வந்து இன்ஸ்பெக்டர் மார்டன், இது வந்து ஸ்மித், கல்வர்டன் ஸ்மித். சரியா? இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. There was a sudden rush and a scuffle followed by the clash of iron and sudden cry of pain. ஸோ திடீர்னு என்ன கேட்குது அப்படின்னா, there was a sudden rush and a scuffle. Scuffle, what is the meaning? To have a sudden short fight. ஏதோ சின்னதாக சண்டை அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் there was a click of handcuffs. ஸோ இந்த handcuffs அப்படின்னா இந்த கை விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த நம்ம போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது போட்டு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, ஸோ அதுதான் ஹேண்ட்கஃப்ஸ் போட்டாங்க. ஹோம்ஸ் ஆஸ்க்டு மீ டு கம் இன். இப்போ தான் வந்து ஹோம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, வாட்சனை வர சொல்கிறாரு. ஓகே, இப்போ என்ன இது வரைக்கும் ஸ்டோரி அப்படின்னா, இந்த கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர் அவருடைய
நெஃப்யூ விக்டர் சேவேஜை கில் பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த ஒவ்வொரு எவிடன்ஸாக அழிச்சிட்டு இருக்கும்போது தான் ஹோம்ஸ் வந்து எப்படியாவது அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ராமா எனாக்ட் பண்ணியிருப்பார். எஸ். சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ. சாரி வாட்சன், நான் வந்து ரொம்ப ரூடாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன். ரூட்னா என்னது, ரொம்ப கடுமையாக ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். ஐ அண்டர்மைன் யுவர் கேப்பபிலிட்டி ஆஸ் அ டாக்டர். அதுவும் இல்லாமல் என்னுடைய டாக்டரோட அந்த ஒரு குவாலிட்டியுமே வந்து நான் குறைவாக பேசிட்டேன், குறைச்சி மதிப்பிட்டு பேசிட்டேன். ஐ வாஸ் ஜஸ்ட் டு கெட் ஸ்மித் ஹியர். அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஸ்மித்தை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் ஐ டென்ட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிறாரு ஹோம்ஸ். பட் யுவர் அப்பியரன்ஸ் ஐ செட். ஆனால் உங்களை பார்க்க உங்களோட அப்பியரன்ஸும் வந்து நிஜமாகவே உடம்பு சரியில்லாமல் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருக்குது, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. 3 days ஃபாஸ்டிங் அண்ட் த மேக்கப் டிட் த ட்ரிக். 3 நாளாக என்னது, நான் எதுவுமே சாப்பிடல, அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக அந்த உடம்பு சரியில்லாத மாதிரி கொஞ்சம் மேக்கப்பும் பண்ணேன். ஸோ அதுதான் அப்படிங்கிறாரு. இந்த காயின்ஸ், அப்புறம் எதுக்கு இடையில இந்த காயின்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்ட்டு வாட்சன் கேட்குறாரு. ஓ, தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலீரியஸ். ஹி லாஃப்ட். ஓ அதுவா, அது வந்து உன்னை நம்ப வைக்கிறதுக்காக, எனக்கு நிஜமாகவே உடம்பு சரியில்லை, நான் ஏதேதோ பேசுகிறேன் வளர்கிறேன் அப்படிங்கிறத நீயும் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இடையில அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன். நான் இப்போ என்ன ஆகணும், என்ன பண்ணி ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. ஸோ மிஸ்டர் ஸ்மித் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய நெஃப்யூவை கொன்னுட்டாரு. அதே மாதிரி என்னையும் வந்து கொல்லணும்னு நினைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த இம்ப்ரிசன்மெண்ட், அந்த க்ரைம்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஐ நீட் டு ஈட் நவ் வாட்சன். இப்போ நான் என்ன பண்ணியே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். ஐ திங்க் தட் சம்திங் நியூட்ரிஷியஸ் அட் சிம்போன்ஸ். ஸோ சிம்போன்ஸ் அந்த கடை, ஷாப், மால் என்னன்னாலும் சொல்லலாம், அங்கேருந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்ணும். உட் நாட் பி அவுட் ஆஃப் பிளேஸ் அண்ட் தேங்க்யூ வாட்சன் ஹீ சே. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, தேங்க்யூ வாட்சன், இவ்வளோ தூரம் நீ என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை யார் எண்ட் பண்ணுறாங்கன்னா ஹோம்ஸ். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நரேட் பண்ணது யார் அப்படின்னா Dr. Watson. So it is somewhat detective story, not somewhat, it is exactly detective story. So I hope you people understand this. And next வந்து நம்ம போயம் பார்ப்போம். ஸோ ஒரு யூனிட் அப்படின்னா ஒரே தீம் பேஸ் பண்ணி தான் இருக்கும், நமக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லைக் டிடெக்டிவ் அந்த மாதிரியான ஒரு ஜானரில் நமக்கு இந்த யூனிட் இருக்கும். ஸோ எஸ், ஐ ஹோப் யூ பீப்புள் லேர்ன் திஸ் வெல். தேங்க்யூ.